நீங்க எல்லாமே பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய கோட்டைகள், கவசம் அணிந்த வீரர்கள், அரசர்களும், அரசிகளும் ரொம்பவுமே அழகாவும், வசதியாவும் வாழ்ற காட்சிகள இந்த காலம் தான் மத்திய யுக ஐரோப்பா காலம்னு சொல்லப்படுது. ஆனா உண்மையிலேயே படங்கள்ல காட்டுற மாதிரி இந்த மத்திய யுக ஐரோப்பா காலம் பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கல. அந்த காலத்துல ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பதிலா மக்களோட வாழ்க்கை முழுவதுமே போராட்டம், பயம், போர், நோய்கள் இதெல்லாம் சுற்றி தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த காலத்தோட உண்மை நிலைய ரொம்பவுமே சிம்பிளா அண்ட் கிளியரா பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா சுமார் கிறிஸ்துக்கு பின் 500ஆம் ஆண்டுல இருந்து கிறிஸ்துக்கு பின் 1500ஆம் ஆண்டு வரை காட்டியுமே நீடித்து இருந்திருக்கு. இந்த காலத்தை வரலாற்றோட இருண்ட காலம்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஐரோப்பா முழுவதுமே இன்னைக்கு மாதிரி ஒரே மாதிரியான அரசாட்சி அமைப்பு இருக்கல. ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு அரசர் தான் ஆட்சி செய்து வந்தாங்க. அந்த அரசர்கிட்ட தான் எல்லா அதிகாரமுமே இருந்திருக்கு. அரசருக்கு கீழே ஒரு பெரும் நில உரிமையாளர்கள் இருந்தாங்க. அவங்க தான் அரசுக்கு ரொம்பவுமே விசுவாசமா இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அந்த நில உரிமையாளர்களுக்கு கீழே தான் சாதாரண மக்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. அவங்க பெரும்பாலுமே விவசாயிகளா தான் இருந்திருக்காங்க. இந்த சாதாரண மக்களுக்கு நிலம் சொந்தமா வச்சுக்கொள்ள உரிமையே இருக்கல. அவங்க மற்றவங்களோட நிலத்துல வேலை செய்தாங்க. அதுக்கு பதிலா அரசுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் அவங்க வரி கொடுத்து வந்தாங்க. சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு, உறுதி, சுதந்திரம் இது எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லலாம். இந்த அமைப்பு தான் நில அடிப்படையிலான ஆட்சி முறைன்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த காலத்துல சாதாரண மக்களோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டம் நிறைந்ததா இருந்திருக்கு. அவங்க டெய்லியுமே சாப்பிட்றதுக்கு இருக்க உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளா தான் இருக்கும். பெரும்பாலுமே அப்பம், கஞ்சி, காய்கறிகள் இதைத்தான் சாப்பிட்டாங்க. இறைச்சி உணவு வகைகள் எல்லாம் பணக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் மட்டும்தான் கிடைச்சிச்சு. சாதாரணமான மக்களுக்கு இருக்கல. அது மட்டும் இல்லாம சுத்தமான தண்ணீர் கூட அவங்களுக்கு கிடைக்கல. ஆறுகள், குளங்கள்ல இருந்து நேரடியா நீர் எடுத்துக்கொண்டாங்க. உடல் தூய்மை பற்றின அறிவும் அவங்களுக்கு இருக்கல. அந்த காலத்துல அது ரொம்பவுமே குறைவா தான் இருந்துச்சு. அதனாலே நோய்கள் எல்லாம் ரொம்பவுமே விரைவா பரவிச்சுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன காயம் இல்லைன்னா ஒரு சின்ன தொற்று கூட உயிரிழப்புக்கு காரணமா இருந்துச்சு. மருத்துவர்கள் இல்ல, மருந்துகள் இல்ல, நோயை குணப்படுத்த சரியான வழிமுறைகளும் இல்ல. அதனாலே சாதாரண மக்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆபத்துல தான் இருந்துச்சு. இந்த மத்திய யுக ஐரோப்பா காலத்துல மக்களை அதிகமா அச்சுறுத்திய ஒண்ணுன்னா அது தொற்று நோய்னு சொல்லலாம். இந்த நோயால கோடிக்கணக்கான மக்கள் அந்த காலத்துல தன்னோட உயிரை இழந்திருக்காங்க. இந்த நோய் வந்தவங்களுக்கு உடல்ல கருப்பு நிற புண்கள் எல்லாம் தோணும். காய்ச்சல், மூச்சு திணறல், உடல் வலின்னு சொல்லி பல வேதனைகள் எல்லாம் ஏற்படும். ஒரு முறை இந்த நோய் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா சில நாட்களுக்குள்ளேயே மரணம் நிகழும். இந்த காலத்துல நோய்கள் எப்படி பரவுதுன்னு சொல்லி மக்களுக்கு போதுமான அறிவு இருக்கல. அறிவியல் அறிவு அந்த காலத்துல இருக்கல. மருத்துவ வசதிகளும் இருக்கல. இதனாலே இந்த நோய் பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த தண்டனைன்னு சொல்லி மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. பலர் பாவம் செய்ததால தான் இந்த நோய் வருதுன்னு சொல்லி பயந்தாங்க. ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு நோய் வந்தாலே அந்த வீட்டை விட்டு மத்தவங்க எல்லாம் ஓடினாங்க. உறவினர்கள் தன்னோட உறவினர்களை பார்த்து பயந்து விலகி வாழ்ந்தாங்க. இறந்தவர்களை சரியான முறையில அடக்கம் கூட செய்யலன்னு சொல்லலாம். ஒரே இடத்துல பல உடல்கள் புதைக்கப்பட்டுச்சு. இந்த நோயோட பயம் பாத்தீங்கன்னா மக்களோட தினசரி வாழ்க்கையில ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு செலுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த காலத்துல மக்களோட வாழ்க்கையில சிரிப்பு இருக்கல, நம்பிக்கை இருக்கல, எல்லா இடமுமே பயம் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா போர் வீரர்கள் எடுத்துக்கொண்டோம்னா அவங்களோட வாழ்க்கையுமே ரொம்பவுமே டிஃபிகல்ட்டா தான் இருந்திருக்கு. இந்த போர் வீரர்கள் எல்லாம் திரைப்படங்களை காட்டுறது போல மக்களை காப்பாற்ற வீரர்கள் கிடையாது. அவங்க சின்ன வயசுல இருந்தே போருக்கு பயிற்சி பெற்றவங்க. அரசுக்காக போர் செய்யறதுக்காக தான் அவங்களோட முழு வாழ்க்கையுமே இருக்கும். அவங்க அரசுக்கு முழு விசுவாசமா இருந்தாங்க. அரசர் உத்தரவிட்டா உயிரை கொடுத்து கூட அவங்க போர் செய்ய ரெடியா தான் இருப்பாங்க. அந்த காலத்துல போர் வீரர்கள்னு சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கனமான ஒரு இரும்பு கவசத்தை அணிவாங்க. அந்த கவசம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே எடையுள்ளது. அதனாலே அவங்களுக்கு நடக்கிறது கூட கஷ்டமா இருக்கும். போர்னா கத்தி, வேர், குதிரை போர் இதெல்லாம் தான் இருக்கும். போர்க்களத்துல பல போர் வீரர்கள் ரத்தம் சிந்துவாங்க, காயமடைவாங்க, பலர் அங்கேயே உயிரிழப்பாங்க. ஒரு போர்ல வெற்றி கிடைத்தா புகழும் மரியாதையும் கிடைக்கும். ஆனா தோல்வி அடைஞ்சா உயிர் தப்புற வாய்ப்பு ரொம்பவுமே குறைவுன்னு சொல்லலாம். அதனால இந்த போர் வீரர்களோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா புகழுக்கும் மரணத்துக்கும் நடுவுல இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ரீசன்னால தான் இந்த மத்திய யுக ஐரோப்பா காலத்தை
வரலாற்றோட இருண்ட காலம்னு சொல்லப்படுது. சும்மா நம்ம பார்க்குற மாதிரி அழகான காலம் இது கிடையாது. ஸோ இந்த காலத்துல வாழ்வை தக்க வைக்கிறதுக்காக ஒரு போராடின காலம்னு சொல்லலாம். மக்கள் டெய்லியுமே பயத்தோடையும் அச்சத்தோடையுமே வாழ்ந்தாங்க. இந்த ஹிஸ்ட்ரி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்ற இன்னைக்கு காலம் எவ்வளோ பாதுகாப்பா இருக்குது, எவ்வளோ வசதியா இருக்குதுன்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு லெசனை தருதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.